இன்றைக்கி நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் தான் உங்களுக்கு வெள்ளரிக்காய் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். சில பேருக்கு இந்த வெள்ளரிக்காய் அப்படியே கட் பண்ணி சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஜூஸ் போட்டு கொடுத்து பாருங்கள். இது உடலுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் மட்டும் அரைச்சதும் உடனே ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சு குடிக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக இந்த மாதிரி 2 வெள்ளரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளரிக்காய் நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறம் இந்த காம்பு பகுதி 2 பக்கமே கட் பண்ணி எடுத்துருங்க. வெள்ளரிக்காய் நீங்கள் ஜூஸுக்கு சேர்க்கும் போது தோலெல்லாம் சீவாமல் அப்படியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன ரவுண்டாக இந்த வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக அரைப்பட்டு வரும். 2 பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இதில் 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ஜூஸு தாராளமாக தயார் பண்ணலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் வெள்ளரிக்காவாக இருந்தால் 3 வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. இது 2 கிளாஸ் ஜூஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெள்ளரிக்காய் எல்லாமே நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த வெள்ளரிக்காவை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சில பொருட்களெல்லாம் சேர்த்து ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வெள்ளரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக நல்லா கழுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸாக இஞ்சி எடுத்து அதை தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்ஸி ஜார் மூடி போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஜூஸ் நல்லா வலுவலு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ ஜூஸை வடிகட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வெள்ளரிக்காய் ஜூஸை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் கூடவே அரை எலும்பிச்சம்பழம் சாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது லேசான ஒரு புளிப்பாக இந்த ஜூஸ் குடிக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த ஜூஸ்க்கு நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே 2 கிளாஸ் வெள்ளரிக்காய் ஜூஸுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜூஸ் செய்யும்போது மற்ற பொருட்கள் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ஜல்லடையில் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காவை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்படி கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கீழே இந்த சாறு எல்லாமே நல்லா இறங்கிடும். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸில் நல்லா இந்த மாதிரி நீங்கள் சாரை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு கரண்டி போட்டு கலந்துட்டு இந்த ஜூஸை அப்படியே நீங்கள் குடிக்க கொடுக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கவோ இல்லை ஐஸ் க்யூப் சேர்க்கவோ கூடவே கூடாதுங்க. வெள்ளரிக்காய் ஏற்கனவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தான். அது கூட நீங்கள் ஐஸ் க்யூப்பெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அரைச்சதுமே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நீங்கள் ஜூஸை ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. வெள்ளரிக்காய் ஜூஸை இந்த மாதிரி நீங்கள் உடனே அரைச்சதும் குடிச்சிங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் ஜூஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளரிக்காய் கண்டாலே பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜூஸ் செஞ்சு கொடுங்க. வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் உடலை ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.